உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ராசா ராசா அம்மா ஐயா அம்மா 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 ஐயா அம்மா ஐயா அம்மா ராசா என்ன மன்னிச்சிருக்கம்மா, என்ன மன்னிச்சிருக்கம்மா, என்ன மன்னிச்சிருக்க. ஐயா ஐயா இவ்வளவு காலமா உங்களை அனாதையா விட்டுட்டேனம்மா, அனாதையா விட்டுட்டேன். ஐயா சாமி அந்த சாமு டீச்சருக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தால உங்களை பார்க்காமவே இருந்துட்டேனம்மா. அதை நினைச்சு நினைச்சு நான் செத்துக்கிட்டு இருக்கேம்மா, செத்துக்கிட்டு இருக்கேம்மா. ஐயா சாமி போதாத காலம் என்னென்னமோ நடந்து போச்சியா. நடந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா மனசுல வருத்தம் தாயா மிஞ்சம். எந்திரியா நீ எந்திரி எந்திரியா. ஐயா சாமி ராசா என் சாமி என் சாமி அம்மா, சாமி அம்மா. என் சாமி ஐயா சாமி ஐயா ராசா 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 அம்மா. நீ எப்படியா இருக்க? நீ எப்படி இருக்க? அம்மா உங்களை எல்லாம் பார்க்காம ஏதோ வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கம்மா. அம்மா நீங்க எப்படிமா இருக்கீங்க? நாங்க மட்டும் எப்படியா இருப்போம்? நாங்க மட்டும் எப்படி இருப்போம்? பெத்த பிள்ளைய 25 வருஷமா பார்க்காம பேசாம நடப்பணமா நடந்துகிட்டு இருக்கோம் ஐயா. அம்மா ஏ சாமி ஏ சாமி. அம்மா அப்பா வரலையா அம்மா? நம்ம நல்ல விஷயமா ஒரு கேஸ் நடந்துக்கிட்டு அதுக்காக வெளியூர் போயிருக்காரு. அவர் வர்றதுக்கு 4-5 நாள் ஆகும் ஐயா. நான் இந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நீதானம்மா சொன்ன நான் உங்ககிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணேன்னு. அதுக்கு பிராய்ச்சித்தம் பண்றேன்னு தானே சொல்றேன். அதே வேணான்னு சொல்ற? இல்ல, இவன் தப்பானவன். இவனை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஆமா, இது நியாயமே இல்ல. இந்த மாதிரி ஒரு கெட்டவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி இந்த பொண்ணு நிம்மதியா இருக்க முடியும்? ஏங்க அந்த பொண்ணு தான் நான் உங்ககிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தேன்னு சொல்றாங்கல்ல, அதான் நான் அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேனே. அவங்க தான் இப்ப அதை மறுக்கிறாங்க. ஏமா தம்பிதான் வாழ்க்கை கொடுக்கறேன்னு சொல்லுதே, அதை ஏத்துக்கிட்டா என்னம்மா? நீ வேணான்னு மறுக்கிறத பார்த்தா உன் மேல தப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலனா நாங்க ஒண்ணு அப்படிதான் நினைப்போம். நீ தானே சொன்ன நீ தானே சொன்ன அவன் தப்பா நடந்துக்கிட்டான்னு சொல்லி. அப்புறம் ஏமா கல்யாணம் வேணாங்கிற? அதானே கல்யாணம் பண்ணிக்கோமா. நான் தாலி கட்ட தயாரா இருக்காங்க. அப்புறம் என்னமா கல்யாணம் பண்ணிக்க. கல்யாணம் பண்ணிக்க. தாலி கட்டிக்கோமா. கல்யாணம் பண்ணிக்க. இந்த தம்பி கல்யாணம் தாலி கட்டிக்கோமா. தாலி கட்டிக்கோமா. நீதானே சொன்ன கல்யாணம் பண்ணிக்கோமா. என்னை எதுக்கு வர சொன்ன டிரைவர்? மேடம் என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நான் நிரூபிக்கணும் மேடம். எப்படி நிரூபிப்ப? அந்த பொண்ணுகிட்ட நான் தப்பா நடந்துக்க பார்த்தேன்னு தானே பழி போட்டாங்க. நான் அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல போறேன். என்ன சொல்ற? அவளை கல்யாணம் பண்ணிக்க போறியா? நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா கண்டிப்பா அந்த பொண்ணு முடியாதுன்னு தான் சொல்லுவா. ஏன்னா அவ சொன்னது போய். நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலே அவ எல்லா உண்மையும் வெளியே சொல்லிடுவா மேடம். உன் யோசனை எல்லாம் சரிதான். ஆனா பஞ்சாயத்து பண்ணது சாதாரண ஆள் இல்ல, ஆள வந்தார். ஏற்கனவே பேசி முடிச்ச பஞ்சாயத்துக்கு அவரை மறுபடியும் வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம். புரியுது மேடம், கஷ்டம்தான். ஆனா தயவு செஞ்சு எனக்காக இதை பண்ணுங்களேன். அவர்கிட்ட இதை விலைக்கு சொல்லி கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா தட்ட மாட்டாரு. சரி, பேசி சம்மதிக்க வச்சு திரும்ப பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு வரேன். ஆனா நீ சொல்ற பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா? நிச்சயமா ஒர்க் அவுட் ஆகும் மேடம். அதுக்கு நான் பொறுப்பு.
தம்பி கல்யாணம் பண்ணிக்கோமா? ஏம்மா தயங்குற? கல்யாணம் பண்ணிக்கோ. தயங்குறத பார்த்தா எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. என்னாச்சு உனக்கு? கல்யாணம் பண்ணிக்கோமா? கல்யாணம் பண்ணிக்கோமா கல்யாணம் பண்ணிக்கோமா? ஏன் தயங்குற? தயாரா இருக்கால? கல்யாணம் பண்ணிக்கோமா? நிறுத்துங்க. என்ன யோசிக்கிற? பேசாம இருங்க. ஏம்மா, நீதானே என் வாழ்க்கை போச்சு, மான மரியாதை போச்சுன்னு சொன்ன. இந்த பையன் ஏதோ வயசு கோளாறுல தெரியாம தப்பு பண்ணிட்டான். இப்ப அவனே தப்ப உணர்ந்து வாழ்க்கை தரேன்னு சொல்றப்போ நீ எதுக்காக தயங்குற? இவனை நீ கல்யாணம் பண்ணிக்கோ. உனக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் நான் பண்ணி கொடுக்க சொல்றேன். சாமுண்டீஸ்வரி, இவங்களுக்கு கல்யாணம் நடந்தா இவங்க வாழ்க்கை உன் பொறுப்பு. இவங்களுக்கு வீடு வாசல், வேலை, வருமானம் இது எல்லாத்தையும் நீ தான் செஞ்சு கொடுக்கணும். நான் நிச்சயமா செய்யறேங்க ஐயா. இவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய நான் அமைச்சு கொடுக்கறேன். அதான் அம்மாவே உனக்கு சப்போர்ட்டா இருக்காங்கல்ல, அப்புறம் என்னமா உனக்கு தயக்கம்? கல்யாணம் பண்ணிக்கோமா. தம்பி தாலி கட்டுப்பா. சிலம்பம், இந்த தாலி இப்பயே அவ கழுத்துல கட்டு. யோசிக்காதம்மா, தாலி கட்டிக்கோ. தம்பி தாலியை கட்டுங்க தம்பி. தாலி கட்டுப்பா. தாலி கட்டிக்கோ. தாலி கட்டிக்கோமா. தாலி கட்டுப்பா. யார்ப்பா நீ? உனக்கு என்ன வேணும்? ஐயா, நான் தான் இவரோட லவர். ஓ, நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருந்தப்போ சிவனடி ஐயா தான் எங்க கையில காசு கொடுத்து சாமுண்டீஸ்வரி மேடம் வீட்டுல நலங்கு ஃபங்க்ஷன் நடக்கிறப்ப அவங்க வீட்டு டிரைவர் மேல தேவையில்லாம பழி போடணும்னு சொன்னாருங்கய்யா. அதை தங்கி எவ்வளவு செஞ்சா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.